நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நுட்பம் கவிதை இணைய இதழின் நுட்பம் புரோட்காஸ்ட். தலைப்பு பூக்குட்டி. அவள் தன் மூக்குத்தியை மாற்றி பார்க்கிறாள். தலைமுடியை கத்தரித்து பார்க்கிறாள். ஒவ்வொரு உடையாக அணிந்து பார்த்து அதிருப்தியில் முகம் சுருக்குகிறாள். பிரியத்தின் நிழல் விழாத சலித்துப் போன தன் வாழ்வை புதிதாக்க என்னென்னமோ செய்து பார்க்கிறாள். நம்பிக்கைகள் அனைத்தும் தளர்ந்து கடற்கரை மணலில் தனியாக விசும்பிக் கொண்டிருந்த அவள் மடியில் எங்கிருந்தோ வந்து அமர்ந்த பூனைக்கொட்டி என்று அவள் கைவிரல் பற்றி கொண்டது. மரம், செடி, கொடி, வானம், நீலம் என உலகின் அத்தனை சந்தோஷங்களையும் கை காட்டியது. காசு, பணம், வேலை, காதல், உறவுகள், அங்கீகாரம் மட்டும்தான் வாழ்க்கை என்கிற மாயை தகர்ந்தது. தலைப்பு முத்தம். மனங்களை பிணைக்கும் பயணம் ஒன்றில் மிக உயர்ந்த மலையுச்சியில் கரணம் தப்பினால் மரணம் என்று திகிலுடன் கீழே சரிந்து கிடந்த பள்ளத்தாக்கை பார்த்து கொண்டிருக்கையில் வாடை காற்று வாரி அணைக்க, மழைச்சாரல் ஆசிர்வதிக்க, என் தலைமுடி பற்றி இழுத்து நீ கொடுத்த முதல் முத்தத்தின் வழி முழுமையாக இறங்கி என் ஆன்மாவிற்குள் நுழைந்தாய். கலைடாஸ்கோப்பின் வண்ண ஒளிச்சிதறல்களாய் வசந்தம் என் வாழ்க்கையில் உள்நுழைந்தது. இனி நீ வேறு, நான் வேறு அல்ல. தலைப்பு பிரபல காதல். சமூகத்திற்கென நேர்ந்து விடப்பட்ட ஒரு பிரபலத்தை காதலிப்பது தனிமையில் இருப்பது போல்தான். அழைப்புகள் முழுவதுமாக ஒலித்து அணையும் அல்லது தொடர்பு எல்லை கப்பால் இருக்கும். குறுஞ்செய்திகள் பார்க்க மட்டும் படும். நேர்ச்சந்திப்புகள் குறிஞ்சிப்பூ மலர்வதை ஒத்தது. அழைப்பு எடுக்கப்பட்டாலும் தனித்து பேச இயலாமல் எதிரிகள் உடன் இருப்பர். உலகமே தன்னால் தான் இயங்குகிறதென்கிற தோரணை இருக்கும். பொதுவெளியில் புழங்க முடியாத உயிரற்ற காதலை தருகிற, அன்பிற்காக ஏங்குகிற நேரத்தில் கைவிடுகிற பிரபலங்கள் காதலிக்க தகுந்தவர்கள் அல்ல.